கை வைக்கணும் பத்தி அவனுக்கு உடம்புல பயம் இல்ல இப்ப நீ தான் நடந்தா டைப் நல்லா கரியா இல்ல இப்போ எல்லாத்து காசு போட்டாலும் கப்பு நீ பச்சா அப்பதான் என்ன பண்ணணும் பண்டாரி அரிக்கு பாதம் போடுறேன் இன்னைக்கு அங்க பண்ணிக்கணும் இல்ல ராணி 2 பேரா பாப்பா ஏ ராஜா ஓட்றா ஏய் ஓட்றா பாப்பா ஆளு ஓப் ஆனா சரியா அது சத்தியமா சொல்றீங்க ஏன் முன்னே கொடுக்கறது இல்ல உன்னை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே கண்ட சொல்ல கண்டங்க சொல்லுக்கோண்ணா சொல்லு இருக்குதா சொல்ல கண்டங்க அம்மா உங்களை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு அழகாக தெரியுமா அப்பா உன்னை பார்த்த உடனே அது கருப்பத்தா எனக்கு பிடிச்ச எப்ப பார்த்தாலும் நல்லாதான் பவரா இருந்துச்சு தேவட வச்சு அது போய் பீஸ் போச்சு நீங்களா கட்டி அனுப்பீங்க நீங்களே நல்லா இருக்குமா தங்கச்சியை கூட்டிட்டு வரியா கட்டிய குட்டிய கூட்டிட்டு வரியா வாட பக்கமட
ஐயோ 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 எப்படா யாரா அவ்வளவு செமையாடு கலருக்கு நீ என்ன வேணா யாரா யாரா உன் வாயில சாண்ட வாக்கா ஐயோ ஐயோ நாவடி நாவடியா டெல்லி வரைக்கும் ஆமா ரோடு என்ன போடுறாங்க தாரு போடுறாங்க ஆமா அந்த மாதிரி கடுப்பு இதெல்லாம் எனக்கு தாண்ட ஒரிஜினல் கலரு ஆனா அவன் பாரு எப்படி உக்காந்துக்கிறான் பாரு மாறே சொல்லி முன்னாடி செக்க செவியேன்னு உக்காந்துக்கிறான்டா பாரு சக்காட்டியா நீ சொல்லு என் கலர் எப்படி வழி விடுங்க பையா போய் உன் சாடு கை வாயிடுவாரு அது மசாலா அடிக்கிறேன் நான் வாயிடுவாரு வாடிங்க இமாச்சாண்டி இமாச்சாண்டி உன்னை பாம்பு போடுங்க உன்னை வீரேண்டா நீ எகிரிவுல நீ துள்ளிவுல யார தோல் மேல வச்சுட்ட என்ன பாரு உங்க பர்பர் நான் பரபர இல்லடா நான் கீழர் ஆளு இல்ல பரபர பரபர என்ன அவ்வளவு முடிஞ்சு போச்சு மாமி ஒரு மாமி தான் பரவாயில்ல காசு பால் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஆனா சோறு போட மாட்டாங்க போமாச்சா யாரா சோறு யார போட மாட்டாங்க தத்தனி தன்னானே இல்ல என்னாடி புள்ள என் கலருக்கு என்ன என் வெயிட்டுக்கு என்ன என் ஹைட்டுக்கு என்னடி என் கலரை பத்தி ஃபீல் பண்றாங்க சொல்லி பெருவில என்னமோ வாங்கி வேற முன்னு உட்காந்து கிடக்குறேன் அருமையா நான் காட்டிட்டாலும் எங்க மாமி வந்து எனக்கு 50 ரூபாய் கோத்துட்டு போனாரு ஏமா நம்ம ஊருக்கு என்ன ஆகணும் யாரு எங்க அம்மாட பையன் அம்மா பூஜனை புல்லு இல்ல உத்தாப்பத்திரி என் பேரு 1 குறைய 90 கொடுக்கறியா இல்ல வச்சு பாக்குறியா இல்ல பாரு அப்படி பேசுறாங்க அடிக்க ஆளுக்கு 10 ரூபாடா எல்லாரும் இந்த முதல் படிக்க மாதிரி கூட சாருங்க கஞ்சம் இங்க இதெல்லாம் இன்னும் என்ன பாருங்க வயசானு போல காசு கூட கோக்குவாங்க உனக்கு வயசாகி போல கோக்க மாட்டாங்க அவங்க காப்பாங்க ஊத்தாப்பத்திரி என் பேரு 1 குறைய 90 எங்காச்சு ஒண்ணு பாக்கி தானுங்க
ஒண்ணு பாக்கி தானுங்க. 89 ஆகி போச்சு. 89. ஒண்ணு பாக்கி. ஆமா. ஒண்ணு ரெடி பண்ணிட்டோம். இது காமிக்கிறா. சரி நல்லா வெயிட் ஆகும். வெயிட் ஹைட்டா கூ அப்படிங்கற. யாரு அப்படினா யாரு? பா கண்ண போடு. கண்ணு வாய போடு. இங்க வா இங்க பாரு. அப்ப தம்பி ஒரு பொண்ணு பார்த்தா என்னடா கலருக்கு என்ன ஹைட்டுக்கு என்ன வெயிட்டுக்கு என்ன அவன் பொண்ணை பார்த்தாலும் சிரிக்கிறது இல்ல, ஒன்பதே பார்த்தாலும் சிரிக்கிறது. அது மாதிரி ஆள் நாள அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. பேர் ஊரால சொன்னாங்க சொல்ல அக்கம்பரை பாக்கலப்பா அப்புறமா நான் கொண்டு நம்ம அழகு நிக்கலாம். அவளோட ராஜா நாங்க எங்களுடைய பேர் என்ன? பேர் என்ன? கூலி சேருங்க. குப்பம்மா என் பேரு. குப்பம்மா. குப்பம்மா. உன் பேரு? என் பேரு கோவிந்தம்மா. கோவிந்தம்மாடா. ஏய் யாரே வா சொல்லுங்க. உன் பேரு இங்க பாரு. இப்படி எல்லாம் என் மேல கை வச்சு பேசாத. உன் பேர் என்னடி? பேரை நான் சொல்லணும். சொல்லிட்டா நல்லா அர்த்தமா சொல்லிட்டேன். யாரு வா நல்லா அர்த்தமா சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டா? அர்த்தமா சொல்றீங்க. என்னோட பேரை நல்லா சொல்றேன். நல்லா காது குடிச்சு கேட்டுக்க. என் பேர் தான் கூலிக்கார குப்பா அம்மா. என் கூதே நான் கோயிந்தம்மா. கூலிக்கார கோயிந்தம்மா. இல்ல கூட வந்து நில்லம்மா. நான் செவியனுக்கு முதி இவ்வளவு கலக்குன்னா உன்ன கல்யாணி அவளுக்கு ஆமா கண்ணே. யார் வாடிங்க? என் பேர் தான்ப்பா கோயிந்தம்மா. நாங்க காட்டுல வந்து வேலை பண்ணுவோம். வேலை செய்வோம் நாங்க. வேலை பண்ணுவோம். ஆமா ஆமா. நல்லா வேலை பண்ணுங்க. வேலை நாங்க பண்றதுப்பா. நம்ம நோம்பி போட்டிருக்காங்க. நம்ம அழகாட்டுல வேலை செய்யணும். பயிர் வேணும். கைய கூட வச்சு பேசுற. நம்ம மலங்காட்டுல மலைக்காட்டுல வேலை செய்யணும். வேலை செய்யணும். நோண்டி போட்டிருக்காங்க. வீடு தவறாம மாவடிச்சு மாறி மலை கொண்டு போறேன். யாரும் ஓட்டி பேசி சாரி இப்படி எங்களோட இதுல எங்க ஊர்ல பண்டகை போட்டுக்கிறாங்க சாமி. மாரியம்மன் நோம்பு கூலி செஞ்சாதான் உண்டு. கூலி செஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு உண்டு. மகத்துக்கு ஆமா செய்யாம சாக்காம நோம்பு போட்டுக்கிறாங்க பையா. நாங்க போய் ஏதோ ஒரு கூலி வேலை அந்த வேலை செஞ்சு பண்டகை நல்லதுக்கு இருந்தாலும் போட்டாதான் எங்க ஆளுங்களால நாங்க வர வைக்கிறோம். சரியான வேலைக்குது. அவன் சரியான வேலைக்குது. எங்கன்னு கேட்டியா? இந்த முச்சந்தமை நாட்டாளக்குடி. ஆமாப்பா. சந்தர்சா நேங்க பாரு. அவர் நேரத்துல வேலை உண்டு. வேலை அதனால கடை கூட்ட சொல்லிக்கிறார். கூட்டினார் சொல்லுகிறாங்க. அதுதான் ஓடி எப்படி போலாம்? கடைக்கு ஏய், கூலிக்காரர் எழுதுறாரு. கூலிக்காரர். இவங்க கேங் கூலிக்காரர்களா? கோயிந்தம்மா, குப்பம்மா, கோயிந்தம்மா. கோயிந்தம்மா. ராஜம்மாடா. நீங்க சொல்லிட்டாங்க. சரி. கோயிந்தம்மா. பயிர் வேணும்னா எங்க ஐயா வர சொல்லிருக்கிறாரு. சந்தர் சார் நாங்க புத்திக்கு பேசிக்கிறோம், கூலி பேசிக்கிறீங்களா? ஏண்டி அக்கா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு குத்தி பேசிக்கணும் வச்சுக்க. ஆமா. காலையிலே 5 மணிக்கு நம்ம போயிடலாம். 4 மணிக்கு வந்துடலாம். இல்ல நம்ம வசதிக்கு அந்த மாதிரி 10 மணிக்கு போலாம். 2 மணிக்கு வந்துடலாம். நம்ம குத்திக்கு பேசிக்கலாண்டி. அப்போ காசு வரும். கூலி நமக்கு வேணாம். சரி வாங்க. கடைக்கா கூலிக்காரர் வேலை வந்துக்கிறாங்க. ஆனா கூலிக்காரர் கழுத்துல பாத்தியா தொங்குது. அது கூலி கேட்டு சரி ஒரு கிட்ட வளர்க்கறா இல்லாத வளர்க்கறாடா. உன் வாய் சாட வக்கறானே பாரு இல்லாத தாலி மட்டும் போடுறானே. வா பாரு கேங். மகாராஜா மகாராஜா என்னிடத்துல இவங்க எல்லாம் கூலி வேலைக்கு வந்திருக்கிறவங்க. அப்படியே வந்து ஏறின்னு வராங்களே அவங்களுக்கு தெரியும் வராங்க பண்ணிங்க. தள்ளி வேலை பண்றவங்க காட்டுறதா வேலை பண்ண எனக்கு தெரியாது. யாரு இவங்க தான் கூலிக்கார கேங் தான். அப்படியா? அம்மா இவரோ ஜனனி காலையில பையா யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன பண்றது? தொழில் நடக்கணும். ஆமா. நமது நிலத்தில் இவர்கள் வேலை செய்து பிழைக்கும் அன்றாட கூலி வேலைகள் செய்து பிழைக்கும் பாமர மக்கள். ஆமா. அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன நிலையில் இருக்கிறது? இப்போ பயிர் நிறைய நடவு போடணுமா? அப்படியானா அவர்கள் நடவு போட முடியாது சொல்லுங்கள். அதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் முதல்ல விலை பேசி விட்டு விடுங்க. அம்மா தலையா இப்போ 10 ஏக்கர் பயிர் வேணும். 10 ஏக்கர் பயிர் நடந்து எவ்வளவு கேக்குறீங்க?
இல்ல 10 ஏக்கரை பத்தி ஆக்குறாங்க பயிர் நடுமல்ல நம்ம வீட்டுக்கு 10 பேர் வந்தா கூட நம்மளுக்கு ஒரு 10,000 தேவை. தேவை அந்த 10,000தோட இன்னும் ஒரு 5,000 கூட சேர்த்து வச்சு 5,000 லாபம் இருந்தா கூட அப்பதான் கட்டுப்படி ஆகும்ல. நம்ம கட்டி ஆமாம்ல. அந்த மாதிரி சேர்த்து வச்சுனா கூட நம்ம குத்தி குத்தி பேசலாம். எது போய் நம்ம நோம்ப கொண்டாடலாம்க்கா. ஆமா எவ்வளவு கேட்கலாம் கேள பிள்ளை இங்க பாருங்க இவரு யாரு அவரை கணக்கு கணக்கு இங்க பாருங்க நாங்கெல்லாம் எங்க பக்கமெல்லாம் நாத்து நடுறதுக்கு போனங்களானா ஒரு ஏக்கருக்கு நாங்க 10,000 பேசுவோங்க. ஒரு ஏக்கரும் ஒரு 10,000 ரூபாய் பேசுவோங்க. ஆமா ஏன்னா எங்க ஊர்ல செல்லியம்மா சாக்கியம்மா நோம்பு போட்டேங்க. அதனால எங்க வீட்டுக்கெல்லாம் ஒருமர் சரமர் வருவாங்க. சரி. உங்க மகாராஜா கிட்ட போய் ஒரு 5,000 ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. நாங்க நாத்து நட்டுட்டு நாங்க போய் பண்டைக்கு ஆமா 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஒரு ஏக்கரும் 5,000 ஆமாங்க. அப்படின்னாக்கா 1,50,000 ரூபாய் 10 ஏக்கர். ஐயா, என்ன வந்தே? இவங்க ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபாய் கேக்குறாங்க. நம்ம 10 ஏக்கரை ஒட்ட இடம் சொல்லி இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் ஆமா ஒரு ஏக்கருக்கு 5,000 கொடுப்போம். 5,000 நம்ம கணக்குல அப்படிதான் இருக்கிறது. ஆமா இவங்க 5,000 நாளையில பார்த்தா 10,000 சேர்த்து கேக்குறாங்க. காரணம் ஆமா அதெல்லாம் ஊர்ல வண்டி போட்டுக்கிறாங்களா? கூலி நாளிகள் அதிகரிப்பாக இருக்கிறது. ஆமா சரி ஆகட்டும். பெட்ரோல் விலை வேணா தேவைப்பா 110 ரூபாய் விக்குது. அது 1 லிட்டர் மேல 9 விக்குது. சரி அதை விடு. அப்படியானா சரி பேசி விடுங்க பார்க்கலாம். அப்படியா? சரி அம்மா சரி நீங்களும் பண்டி போட்டு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கணக்கு பிள்ளை எங்க ஐயாவும் சொல்லிட்டாரு. ஆமா. சின்னால மாமனா கொடுத்தது 5,000 தான் கொடுத்தணும் ஒரு ஏக்கராவுக்கு. நீங்க 5,000 கேக்குறீங்க. அந்த 5,000 ரூபாய் கண் பண்ணி ஒரு ஏக்கராவுக்கு 10,000 1,00,000 ரூபாய். இது ஆவறது ஆவட்டு பிள்ளை போ போ நோம்பிக்கு வந்துருச்சு ஆமா நோபி பக்கம் வந்துருச்சு செல்லியம்மா சாக்கியம்மா நோபி வந்துருச்சு பிள்ளை ஆமா அது என்ன பண்றது அவங்க முத்தாரெல்லாம் வரணும்ல அதனாலதான் நம்ம கூலி வேலை செஞ்சுனா கூட நம்ம குத்தி பேசி நல்லா நடக்கும். பேசிட்டியா? பேசுறது ஐயா 10,000 ரூபாய் பேசுகிற ஒரு ஏக்கராவை ஆகட்டும் விடுங்க. ஆகட்டும். கம்சல் பழக்கம் நம்மளுக்கு எல்லாம் இந்த காடு எந்த இடத்துல காடு இருக்குன்னு கேள்வி பிள்ளை காடு அவரவே கூப்பிட்டு காடி ஏய் வாய கப்பற வாய வச்சிட்டு காடு எது வேலை பண்ண வேணாங்க கூட்டு கூட்டு இதெல்லாம் காடுக்கே தண்ணி வருமே. அடுத்து காடு இது பூரா அவரு யாரும் அதுக்குள்ள கிடையாது. இது பூரா நம்ம ஐயா பயிர் ஜமீன்தார் வருது. இது பூரா அவரு எல்லாம் பேரை விடுங்க உள்ள. ஆவட்டு போங்க இல்ல எட்டப்பா வந்துப்பா வாங்கம்மா. பிள்ளை இந்த காட்டுல வேலை பண்றது தானே ஆமா குத்தி பேசியும் பயிர் நேரத்து களை பறிக்கிறது ஆமாடி காட்டுல வேலை செஞ்சா எந்த நேரத்துலமே வேலை செஞ்சாக்க ஒரு பாட்டு பாடி அந்த காலத்துல இப்ப இந்த காலத்துல என்ன பண்றேன் ஏய் கபரவாயா இல்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க காட்டுல வந்து அழகா எந்த நிலம் எந்த வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் பாட்டு பாடுவாங்க சாமி மேல பாடுறதா ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த நிலத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது இன்னும் சேர்த்த சேர்ந்து என்ன ஒரு 2 மனசு சேர்ந்து தெரியும் அந்த மாதிரி நமக்கு ஊர் பள்ளியாட்டம் வந்து விளையாடுறது கூட விளையாது. நாம கூலிக்காரரையும் ஏதோ பாட்டு பாடி நம்ம பயிர் நடுங்க. பாட்டு செஞ்சு பாரு பாரு நீ பெரிய பிள்ளை பாடுங்க பிள்ளை பாரு இது இருக்கிற பாரு என் கூட சேர்ந்து குரல் விட்டு மகன பயிரு நான் பாடுறேன் பாரு சரிம்மா அடி ஊசி மலிடு வாக்கு ஓயவார செல்லியம்மா செல்லியம்மா தலைமே முடி தேவ ஊசி மலிடு வாக்கு ஓயவார மாரியம்மா மாரியம்மா தலைமேலே ஹரி தேவா கிரி முடி தேவை சோபரினாயே பாப்பா இந்த பக்கம் பிடிச்சிருந்தீங்களே
பாப்பா அப்படி புடிக்க அரியரி நரியரி யாமோரி பொன்னேரி பொன்னேரி கரநேர பரதாமே தேவலமே அம்மா தேவலமே கரத்திலே பச்சைப்பத்திரி பூமால சாலோட சருவோட சருவபாட யார் இவ? நாங்க பயிரும் நட்டாச்சு ஆச்சா. நம்மளுக்கு போக போக டைம் தான் ஆகுது ஆச்சா. நம்ம ராக விடுற வேலைமானா நம்மளுக்கு என்ன வேணாம். நம்ம பயிர் நட்டாச்சு. மகாராஜா கிட்ட போய் நம்ம காசு வாங்கின நம்ம நோம்பு பார்க்கணும். ஒரு ஜட முறகைய கொஞ்சி நலகு ஜட முறகைய ரெண்டு ஜட முறகைய கொஞ்சி கொஞ்சி நலகு ஜட முறகைய வாகடான கூட அடி குடிய கட்டவாரே சாமிய குடிய கட்டவாரே குடியாடோரே செல்லியம்மா பூச கொண்டவாளே கவள மாறி அலி சாதா நரபலோக்கவாளே தோட்டக்காரே தர்பதி அம்மா பரம ஜோச்சவாளே பாப்பா போ போ அப்புறம் பாடிக்கலாம் என்ன மாதிரி தாய்மா பேசிய அதனால போய் பார்க்கலாம் போய் சரி சரி ஆமா எல்லாம் நெட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க பணம் உங்களுக்கு ஏமா நானும் இப்பதான் போயிட்டு வந்தேன் பேங்க் இன்னைக்கு எல்லாம் லீவு அப்பதான் பேங்க் போயிட்டு வரேன் எல்லாம் சேர்த்து நாளைக்கு வாங்கிக்குவீங்களா கூலி வேலைக்கு ஏமா நாளைக்கு தரேன் நாங்க போய் பேங்க்ல காசு எடுத்துறோம் போனோம் பேங்க் அன்னைக்கு லீவு நாளைக்கு இன்னும் இருக்கிறத பார்த்து நாளைக்கு நாளைக்கு இப்படி 4 வருஷம் போனா நாங்க எப்படி நோம்பு செய்யறதுப்பா காசு நாங்க இல்ல அந்த மாரியம்மா பாட்டி எப்படி செய்யுது ஊரு வரம்பு எல்லாம் அந்த வீடு தேடி வருவாங்க அரிசி வேணும் பருப்பு வேணும் ஆகாது சகலமா எங்களுக்கு எல்லாம் செலவு அத்தனை செலவா வேணும் எங்க குடும்பத்துக்கு அண்ணா சேர்த்து நாளைக்கு ஒட்ட வாங்கி செலவு பண்ணிக்காமா நாளைக்கு சந்தை இல்லையா ஃபர்ஸ்ட் பணம் கொடுங்க நீங்க ஐயா கணக்கு நானும் எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன் சரி எல்லாம் பேங்க்ல லீவு நாளைக்கு தானே சொன்ன கேட்க மாட்டேன்றாங்க நீங்களே பார்த்து பேசி அனுப்புங்க அதாவது இது நாள் வரைக்கும் ஆமா நாம இல்ல நம்ம படிக்க ஒரு கூலியை கொடுத்தோம் அப்படி கொடுத்திருந்தாலும் ஆமா இந்நாளையில பார்த்தா ஆமா அதாவது இங்கிருந்து கொள்முதல் செய்து சென்றக்கூடிய அனைத்து பொருட்களும் ஆமா நஷ்டம் என்று சொல்லி நஷ்ட கணக்கில் வந்திருக்கிறது ஆமா அதனால நம்மளுடைய கஜானா காலியாக இருக்கிறது கணக்கில் பணம் கிடையாது ஆமா கணக்கில் பணமே கிடையாது இல்ல அப்படி இருக்கிற போது மீண்டும் நீங்கள் வேலை செய்கிற போது இந்த பொருள் எல்லாம் கொள்முதல் செய்து அங்கே விலைவாசியாக போனார் அதை விட்டு உங்களுக்கு கூலியை தருகிறோம் நீங்கள் இப்பொழுது கூலி இல்லாமல் போகலாம் மகாராஜா அக்கௌண்ட்ல பணம் இருக்குது கையெழுத்து வாங்கி போய் ஒரு நிமிஷம் பணம் இல்ல கொடுக்கறது இல்ல ஏன்னா நஷ்டம் நமக்கு நஷ்டம் அவங்களுக்கும் நஷ்டம் தான் இது வரைக்கும் கொடுத்த சம்பளம் வாங்கி போனாங்க இப்போ ஒரு வாட்டி வாங்காத போகும் சம்பளம் கொடுக்க முடியாது சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல நான் ஏத்துக்க முடியாது அதனால கஷ்டம் இருக்குது காட்டுல வேலை செஞ்சது நீ சம்பளம் இல்லாவிட்டா நாங்க என்ன செய்யறது நாங்க எப்படி நோம்பி செய்யலாம் லாப நஷ்டம் எல்லாம் என்ன சேர்ந்தது கூலி பணத்தை கொடுங்க கூலி பணத்தை கொடுக்கணுமா பத்தி ஆத்திரம் சொல்றிய முடிக்க சொன்ன பணக்கார வாயில கூலி கழிவுட்டா ஊர சொன்ன
இதனால் வரைக்கும் செய்த வேலைக்கு நம்ம கூலி கொடுக்காம விட்டது கிடையாது. ஆனா இப்ப நஷ்டம் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா மீண்டும் தருகிறேன். வர முடியாது என்று மறைக்கவில்லை. நான் வீட்டுக்கு போறேன். அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. கட்டு கட்டா கொடுத்துங்க. பின்னாடி மூட்டை கட்டிட்டு உனக்கு எவ்வளவு வேணும்? நான் கிடையாது. கேட்க மாட்டேன். நான் கூலி செஞ்சு கூலிக்கு வந்த தப்பு தப்பு. கேளு. எங்க தம்பி வந்த பாத்தியா? யாரு செம்பே? அவன் போய் இவங்க வீட்டுக்காரன் 1000 குடி குடிச்சாலும் ஒச்சுமே பக்கம் குடும்பத்தோட அதுக்குதான் குழந்தை பாசமா வந்தது. என் பொண்டாட்டிக்கு சேர்த்து கூட்டி கூட மகாராஜா அவர் சொல்றாரு. அவர் பேசி கேட்டு நீங்க என்னங்க பாருங்க. நாங்கெல்லாம் எங்களால அவர் எங்க வீட்டுக்காரு அவரு. நாங்கெல்லாம் கல்யாணம் நாளே கட்டவா நினைக்கிறவங்க புள்ள நாளும் பொண்டை வாங்கி நினைக்கிறவா நானு. அதனால நீங்க கூலி போய் கட்டாக்க நான் வீட்டுக்கு போறேன். வாங்கி போயிரு. வாங்கி போட்டா வாங்கி போயிரு. பாருங்கள், இதுநாள் வரைக்கும் அவர்கள் கேட்டபடியே 1000 கட்ட 1100 கொடுத்திருக்கிறோம் இல்லையா? கூலிக்கார காசு நம்ம ஒண்ணு திரல. இப்பொழுது கிடையாது. இந்த நடவு விளைச்சலாகட்டும், இதை வெற்றி கொடுக்கிறோம் என்று சொன்னார். அதுக்கு மறுப்பு தெரிவித்து என்ன ஏதாவது கூலிக்கார பணத்தை கொடுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு அரசனமானா அப்படி நம்மளை கேவலம் பேசி எஜமானா என்று ஈனிதமாக பேசுகிறார்கள். அதனால் அவர்கள் அடித்து வதைத்திருக்கிறேன். இருந்தாலும் போனால் போகட்டும். வெளியில் இருக்கிற பொருளை எல்லாம் பாரு. ஐயா, இப்போ நெல்லு நெட்டுட்டு போனாங்க இல்லையா? நெல்லு அறுக்கணும். இது விளைச்சல் வந்துருச்சா? ஆமா. இது என்ன செய்யணும்? இது அறுக்கணும். அறுத்தாலும் திருப்பி நம்ம இது பண்ணலாம். மகாராஜா போமட்டியா போமட்டியா. இதனால் வரைக்கும் உன் தந்தையார் என்னிடத்தில் கணக்கு வழக்கு பார்த்தாரு. சரி, இப்பொழுது நீனு புதுசா ஜாயின் ஆகிக்கிறேன். அவருக்கு பதிலாக முதலாக வந்திருக்கிறாய். இருந்தாலும் அதாவது நட்டு இருக்கக்கூடிய நடவை எல்லாம் அறுவடைக்கு வந்திருக்கிறது. அறுத்திருப்பதெல்லாம் மீண்டும் வியாபாரம் செய்வதற்கு கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வர வேண்டும். அந்த வியாபாரிகளுக்கும் தகவல் சொல்லு. அதே இந்த கூலி நாள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய கூலி மக்களுக்கும் கூலிக்கார சுப்பமாரில் பத்தியா அவனால சீக்கிரமா கூட்டணும் போ. அறுக்கிறதுக்கு சீக்கிரமா வரணும். மகாராஜா சொன்னாரு அவருக்கு செல்ல சேர்த்து கொடுக்குறாரா அவனை கூட்டணுவா. நம்ம நோம்பின்னு 10 நாள் தான் இருக்குது. நம்ம நோம்பிக்கு போனா முன்ன வேலை செஞ்சு காசு கொடுக்கல, கூலி கொடுக்காது. எப்படி நோம்பி செய்யுது? இன்னைக்கு கூலிக்கு வாங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம காலையில பண்டைக்கு நம்ம ஆம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்களா? ஆமா, கலந்து பேசுனாங்க. நம்ம கிட்ட வேலை வாங்கி கூலி கொடுக்கல. ஆமா, இதுக்கு மேல அவரு எப்படிப்பட்ட பணக்காரர் கூட இருக்கட்டும், நாம அப்படிப்பட்ட ஆளுங்க நாம கிடையாது. அவர்கிட்ட இதுக்கு மேல நம்ம வேலைக்கே போக கூடாது. அதனால ஆம்பளைங்களை கூப்பிட்டு கேட்கணும். சொல்லுமா. நயனார்கிட்ட வேலைக்கு போனேன். நயனார்கிட்ட வேலைக்கு போயிருந்தீங்க. வழக்கமா இன்னும் வரல. அவங்களை விட்டு நமக்கு வழி கிடையாது. நம்ம மாமலா செய்வோம். பேசாத
பணக்காரு நம்ம பணக்கார வச்சு நாம படிக்கிறோம். கண்டிப்பா. நம்மள வச்சு அவங்க கொஞ்சம் முன்ன வச்சு நாம போனா ஆமா காலம் முழுவதுமே என்ன செய்யறாரு? இந்த வருஷம் செய்தி வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சு. ஆமா. இந்த பயிர் ஒண்ணு நெட்டு கொடுங்க, இன்னும் களைப்பறிக்கும் போது கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஆமா. அப்படிதான் நீ வந்து வீட்டுல சொன்னீங்க. ஆமா. அதையும் போக களையும் பேசி கொடுத்தீங்க. காசு கேட்கும் போது என்ன சொல்றாரு? நெல்ல அறுவடைக்கு வந்தா தரேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பா இந்த நெல்லை எடுத்து போட்டா முதலாளி பணம் கொடுத்துருவாரு. நீங்க போயிட்டு இந்த வருஷம் நெல்லை மட்டும் அறுத்து கொடுத்துட்டு வந்துருங்க. நெல்லே அறுக்க கூடாது நம்ம. ஏன் காரணையா? இந்த நெல்லை அழிஞ்சாலும் சரி, வேற எந்த ஊருக்காரர் வந்தாலும் இந்த நெல்லை அறுக்க விடக்கூடாது இல்லையா? நாமளும் அறுக்க கூடாது. அந்த எல்லாமே அழியணும். இல்லைன்னா நமக்கு பணம் வரும். எல்லாமே வலிதான் பூரா அழிஞ்சு அது போய் நம்ம எப்பவுமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல பிறந்ததுனால அழைச்சு பேர் நம்மளை இறக்கி பேசுறாங்க முதல்ல. அதனால என்ன செய்யணும்? இந்த நெல்லை அழியணும். நாமளும் அறுக்கக்கூடாது. மஞ்சள் வியாபாரம் போக கூடாது, தேங்காய் வியாபாரம் போக கூடாது, கூலிக்கார பொம்பளையில யாரும் போக கூடாது. அவன் நம்மள வச்சுதானே முன்னேறான். பெரிய பணக்காரா 10 ஏக்கர் நிலம் வாங்குறது, 10 பவுன் வாங்குறது, மெத்த மேடு கட்டுறது, ரொக்க ராஜான எல்லாம் சகலமா நம்மள வச்சுதான் முன்னேறான் அந்த பொட்டவாய் மகன். ஆனா யாரும் போகாதீங்க. யாரும் போக கூடாது. கம்பேர் பண்ணி நம்ம போன தவறு போன அடிப்படி காலையில காசு கொடுத்தவனுமா அப்படின்னு கேவலமா பேசுறது. நம்மளை பத்தி தாய்க்கு கேவலமா பேசுறது. அந்த கேவலமெல்லாம் போக போக அவன் புடுக்கு பீச்சு போடுறான். இப்ப வருவா வந்த தந்திரமா அவனுக்கு சரியாத மரியாதை பண்ண அனுப்புங்க. அப்படி யாரானா ஆம்பளை கிட்ட பொம்பளை கிட்ட ஏதாவது யாரானா அப்படி தவறி போயிட்டா வந்துட்டால் அவங்க வேலைக்கு போயிட்டா அவங்க வீட்டுக்கு ஊரெல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு நேர் போயிட்டு அவங்க யாருமே போக கூடாது. கட்பாடு ஊர் கட்பாடு. அவன் எப்படி பழக்கார நினைப்பாங்க? நெல்லருக்கு கூப்பிடுவல்ல வட்டும் பேசுறோம். போய் வாட்டுமா? கம்பல்